அனைவருக்கும் வணக்கம். சென்ற வருடம் 2024, அதாவது எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு அந்த சீசன் சேஞ்சஸில் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுங்க. அந்த 6 பருவங்களுமே வந்துட்டு போயிருக்குது. 6 பருவங்கள் என்னென்ன? இளவேநீர், முதுவேநீர், கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி. இதனுடைய எஃபெக்ட்டு அந்த வருடத்துடைய முடிவில் எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் மாதம் ப்ராபப்ளி அப்போ தொடங்கி இந்த வருடம் மார்ச் 2025 வரைக்குமே யார் யாருக்கெல்லாம் அந்த சளி வெளியேற்றம், காய்ச்சல் இதெல்லாம் வந்துச்சோ அவர்களுக்கு அவ்வளோ லேஸில் போகவே இல்லை. அந்த ட்ரீட்மெண்ட் என்னென்னமோ மாற்றி பார்த்தாங்க, மெடிசன்ஸ் என்னென்னமோலாம் கன்சியூம் பண்ணாங்க, அட்ராக்டிவாக மருந்து மாத்திரை வேலைக்கே ஆகலை. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாடி டியூனாக இருக்குது. ஒரு சீசன் சேஞ்ச் நடக்கிறப்ப உடம்புல என்னங்க நடக்குது? முதல்ல அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் ஆகிறதுக்காக உடம்பு டியூன் ஆகுது. அதே சமயத்தில் உடலில் இருந்து கழிவுகளை வெளியேற்றும். இது இயற்கையுடைய விதி. உடல் தனக்குத்தானே சுயமத்துவத்தை மேற்கொள்ளும். அதற்கு பேர் தான் சளி வெளியேற்றம், வயிற்றுப்போக்கு, காய்ச்சல். இதெல்லாமே அந்த நேரத்தில் உங்கள் உடல் சுத்தமாகுது. அந்த சுத்தமாகிறத தடுத்து நிறுத்தி மறுபடியும் அசுத்தம் நோக்கியே நீங்கள் இருக்கிறீங்க. அந்த கழிவுகள் அப்படியே உள்ளே தேங்கிடுது. இதனுடைய விளைவு தாங்க பின்னாடி பெரிய பெரிய நோய்களுக்கு நீங்கள் ஆளாகிறீங்க. அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கொரோனா டைமில் எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பெரிய பாதிப்புள்ளானாங்க தெரியுங்களா? யாரெல்லாம் எதுக்கேற்றாலும் மெடிசன்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்தவங்க, அதுவும் நீண்ட நாளாக உடல் உபாதையால் கஷ்டப்பட்டுட்டு அதை தீர்வை நோக்கி வராமல் இருந்தவங்க, அதுவும் குறிப்பாக அந்த சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர், இந்த ஊடகங்கள் மூலிமா வந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு நல்லா அந்த மக்கள் எல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரிழப்பு நிறைய ஏற்பட்டுருச்சுங்க. ஸோ இனிமேலாவது இந்த ஃபண்டமெண்டல்ஸ், இந்த சீசன் சேஞ்சு நடக்கிறப்ப உங்களுடைய உணவு முறையில் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு சளி வெளியேற்றமோ இல்லை காய்ச்சலோ வரப்போ நீங்கள் எந்த ஒழுங்குமுறையை எப்படி ஃபாலோ பண்ணி அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும், இதெல்லாமே நான் அடுத்த டாபிக் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரே 3 நிமிடங்களில் என்னால் எல்லாமே சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக அதெல்லாம் நான் படிப்படியாக சொல்லி கொடுக்குறேன். அதே சமயத்தில் இந்த சளி பிடிச்சிருக்குங்கிற வார்த்தையெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சளி வெளியேற்றம் அப்படின்னு சொல்லுங்கள். சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன தவறுகள்லாம் நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறலாம் மாற்றிக்கிங்க. ஏன்னா பிடிச்சி வைக்கக்கூடிய வேலையை நீங்கள் தாங்க பண்ணுறீங்க. சளி வெளியேற்றம் பண்ணுறதுக்கான வேலை தான் உடம்பு பார்க்குது. அந்த மெகா ப்ராஜெக்டை அனுமதிங்க முதல்ல. ஸோ வார்த்தைகளே அவ்வளோ தவறாக இருக்குது. வார்த்தைகள்லேருந்து தாங்க ஆரம்பிக்குது எல்லாமே. அப்போ வார்த்தைகள் சரியாக உபயோகப்படுத்தும் போது அதுக்கேற்ற சைடில் நீங்கள் இறங்குவீங்க. சரிங்களா? எனவே இந்த சிந்தனையெல்லாம் உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்கு நான் கொண்டு வரேன். இதுக்கேற்றவாறு உங்களுடைய ஆரோக்கியத்தை நோக்கி நீங்களும் பயணியுங்கள். நன்றி.